வணக்கம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உணர்வதற்கு ஒரு எளிய வழிமுறை இருக்கு. இவ்வளோ நாளாக இது என் மனசில் தோணாமல் இருந்தது ஆச்சரியமாக தான் இருக்கு. அது என்னன்னா, நம்மை விட பெரிய ஒன்றுக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க. நம்ம பலரும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடும் இல்லையா? கடவுள் முன்னாடி கண்ணீர் மல்குவோம். நம்ம ஒரு குழந்தை போல உணர்வோம். அதான் கடவுள்கிட்ட நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் அது 100% உண்மையாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள நீங்கள் அதை சீரியஸாகவே யோசிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்மை விட பெரியதாக இருக்கணும் அது. இது மனிதராக இருக்கக்கூடாது. ஒரு குருவோ ஆசிரியரோ அவருக்கு ஒப்பு கொடுப்பதனால ஒன்றும் நடக்காது. அவங்க நம்மளை பயன்படுத்தி கொள்வாங்க. அது ஒரு அகங்கார விளையாட்டு, ஈகோ ட்ரிக்கு. ஏன்னா குருவே சரணம் அப்படின்னா உடனே அவர் சிஷ்யா நல்லாரு அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே ஒரு நாடகம். இப்போது அதை பற்றி நான் பேசலை. எந்த மனிதருக்கும் நம்மை ஒப்பு கொடுப்பதை பற்றி பேசலை. நான் கடவுளை பற்றி பேசுகிறேன். இப்போ கடவுளுங்கும்போது மதத்தின் கோணத்தில் இருப்பதில் அது சரி கிடையாது. நான் இந்த மதத்தில் பிறந்தேன், அதனால் இந்த கடவுளை தான் கும்பிடுவேன் அப்படிங்கும்போது அங்கேயும் ஒரு அகங்காரம் இருக்குது. அந்த அடையாளத்தை நாம் உருவாக்குறோம். நம்மளுக்கு அது தேவையாக இருக்குது. அதனால அந்த கடவுளை பிடிச்சிக்கிறோம். அதை போல் மொழி, நாடு, ஒரு புத்தகம், ஒரு கொள்கை, கோட்பாடு நிறைய சொல்லலாம். நம்ம பலரும் இந்தியர்கள்னு பெருமிதமாக உணர்வோம். அது உண்மையான ஒப்பு கொடுத்தல் கிடையாது. அங்கே அகங்காரம் இருக்குது. தமிழர்னு பெருமிதம் கொண்டோம்னா அகங்காரம் இருக்குது. அப்புறம் கம்யூனிசம், அகங்காரம் இருக்குது. ஒப்பு கொடுக்கும்போது அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆனால் அகங்காரம் இல்லாமல் ஒப்பு கொடுப்பதும் கஷ்டம். யார் ஒப்பு கொடுப்பது? இப்போது நம்ம அகங்காரத்தோடு தான் அதை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அந்த ப்ராசஸ், அந்த ஒப்பு கொடுத்தல் ப்ராசஸில் அகங்காரம் உடையணும், அகங்காரம் கரையணும் முழுசாக. அதனால தான் மனிதர்கிட்டையோ வேறு மதம், சாதி, அந்த கொள்கை, கோட்பாடு இதற்றையோ நம்ம பிடிச்சிக்க கூடாது. ஏன்னா அது ஒரு இறுக்கி பிடித்து கொள்வது. நம்மளுக்கு பயமாக இருக்குது தனியாக இருக்கிறதுக்கு. நம்மளை விட பெருசான ஒன்றை இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். நீங்கள் யூடியூப்பில் ஒரு காணொலியை தேடி பார்க்கலாம். இந்த குரங்குகளை வச்சு 50-60 வருடங்களுக்கு முன்னாடியே நிறைய பரிசோதனை செஞ்சுருக்காங்க. இப்போவெல்லாம் அதை அனுமதிப்பது கிடையாது. அதெல்லாம் குரூரமானதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதை பார்க்க கொஞ்சம் குரூரமாக தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து நம்ம நிறைய புரிந்து கொள்ள முடியும். அதில் பார்த்திங்கன்னா, ஒரு குரங்கு குட்டி அது தாயிடமிருந்து அதை பிரித்து வச்சு வளர்ப்பாங்க. அப்போ தான் அது எப்படி தாய்கிட்ட ஈர்க்கப்படுது அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குரங்கு குட்டியை ஒரு கூண்டுக்குள்ளே விடுவாங்க. அந்த கூண்டில் 2 பொம்மைகள் இருக்கும். ஒரு பொம்மை மெத்து மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும். இன்னொரு பொம்மை இரும்பு கம்பிகளால் செய்யப்பட்டதாக இருக்கும். அந்த இரும்பு கம்பியால் செய்யப்பட்ட பொம்மையில் அந்த ஃபீடிங் பாட்டில் இருக்கும். அதுக்கு தான் பால் வேணுன்னா குடிக்க முடியும். இன்னொன்று சாஃப்டாக இருக்கிறது வெறும் சாஃப்டாக இருக்கும், அவ்வளவுதான். இப்போ அந்த குரங்கு குட்டி அங்கே விட்டால் என்ன பண்ணுன்னா, நேராக அந்த சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கிற அந்த பொம்மைக்கிட்ட போய் அதை இறுக்கி பிடிச்சிக்கும். ஏன்னா அந்த குரங்கை கவனித்து பாருங்கள், அதுதான் அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கும். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரங்கு குட்டிகளையும் பூனை குட்டிகளையும் உதாரணமாக சொல்லுவார். குரங்கு குட்டி அதுதான் பிடிச்சிக்கும், பூனைக்குட்டி எதுவுமே பண்ணாது, அது கத்துனா போதும் அப்படின்னு சொல்லுவார். அதையும் நம்ம இங்கே நினைவு கொள்ளலாம். இப்போ அந்த குரங்கு குட்டி என்ன பண்ணுன்னா, அந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற அம்மாவை போய் பிடிச்சிக்கும். அதை தான் அம்மானு நினச்சிக்கும். அது அதே சமயம் பசி எடுத்தால் என்ன பண்ணுன்னா, அப்போது அப்படியே நைஸாக எட்டி எவ்வளோ தூரம் அது அந்த அம்மாக்கிட்ட, அந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற அம்மாட்ட இருக்க முடியுமோ இருந்துட்டு அந்த பாலை மாத்திரம் குடிச்சிட்டு திருப்பி இங்கே உட்காந்துக்கும். ஸோ அது ஒரு நாளில் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் இருக்குன்னா, அது கிட்டத்தட்ட 22-23 மணி நேரம் அந்த அம்மா, அந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற அம்மாக்கிட்ட தான் இருக்கும். பால் இருந்தாலும் அந்த பொம்மைக்கிட்ட போகாது. பாலை காட்டிலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்போ அதன் அடிப்படையில் தான் நாமளும் நம்மளுக்கு பாதுகாப்பான ஒன்றை தேடிக்கிட்டு இருக்கோம்.
அது நம்ம எதை தேடுறோம், ஏன் தேடுறோம்னு நாம தான் கவனிக்கணும். நம்ம மொழிப்பற்று இருக்குது, நாட்டுப்பற்று இருக்குது, அதெல்லாம் நம்ம பெருமிதமாக பேசுகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூகம் நம்மளை வந்து பயிற்றுவிக்குது, ஒரு சர்க்கஸ் மாதிரி ட்ரெயின் பண்ணுது. நீ இந்தியர் அப்படின்னா நீ இதெல்லாம் செஞ்சாகணும், நீ தமிழர்னா இதையெல்லாம் செஞ்சாகணும், நீ இந்த மதத்தை சேர்ந்தவனா இதெல்லாம் செஞ்சாகணும்னு சொல்லுது. நாமளும் தலையாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் காலங்காலமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு உண்மையில் தேவை என்னென்னா அந்த பாதுகாப்பும் அந்த இதமும் தான். அது வந்து கிடைக்காது. ஏன்னா அது எல்லாமே வந்து வெறும் கருதுகோள்கள், ஒரு ஐடியா மட்டும்தான். இந்தியான்னு ஒன்றுமே கிடையாது, தமிழ்னு ஒன்றுமே கிடையாது இல்லையா? அதெல்லாம் நான் மனிதன் உருவாக்கின கருதுகோள்கள். இப்போ கம்யூனிசம்ங்கிறத நான் பலரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏன்னா அது ஒரு கற்பனை உருவம். அதை போன்றதான் இந்தியாவும் தமிழும் இல்லையா? இப்போ இதை கவனிக்கணும். அப்போ நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும்னா என்ன தேவைப்படுது? அறிவு வேண்டும். இப்போ கம்யூனிஸ்ட்டை பற்றி ஒருத்தர் பெருமையாக பேசுகிறாருன்னா அதை ஏதோ விதத்தில் புரிஞ்சிருக்காரு. அந்த அறிவுபூர்வம் புரிஞ்சதுனால தான் அது நெருக்கமாக இருக்குது. இப்போ இதெல்லாமே நம்ம அறிவுபூர்வமாக மேற்கொள்ளும் செயல்கள். அப்போ அது எல்லாத்தையும் அகங்காரத்தை கொண்டு தான் நாம் செய்வோம். அப்போது நம்ம எவ்வளோ தான் அதை ஒப்பு கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது அகங்காரத்தின் அடிப்படையில் இருக்கும். அதனால தான் இவ்வளோ சண்டைகள், போராட்டங்கள் எல்லாமே. இன்னொருவரை திட்டுறது, அடிக்கிறது, போர், இதெல்லாம் எதனால்? அவர் நம்முடைய அகங்காரத்தை தாக்குறாரு. இப்போ நம்ம இந்தியர் அப்படின்னா நம்ம மறைமுகமாக நம்ம பாகிஸ்தான் நம்மளுக்கு பிடிக்காது. தமிழர்கள் அப்படின்னா நம்ம சிங்களவர்களை எதிர்க்கணும். ஸோ இப்படி தான் நம்ம பயிற்றுவிக்கப்படுறோம். கவனித்து பாருங்கள். ஒரு சண்டை கோழி போல் சிலுத்துக்கிறோம். ஒரு 2 கோழி சண்டை போடுன்னா அந்த கோழிகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? 2க்கும் 2 பங்காளிகளா? வாய்க்கா தகராறா? சொத்து தகராறா? ஒன்றும் கிடையாது. அந்த மனிதர்கள் அப்படி பழக்கிட்டு இருக்காங்க. அதை போல தான் நம்மளையும் பயிற்றுவித்திருக்காங்க. இப்போ நாம் அதை கவனிக்கணும். நாம் கொள்ளும் இந்த பற்றுங்கிறது அகங்காரத்தின் மூலமாக கொள்ளும் பற்று, அது உண்மை கிடையாது. அதைவே நம்ம கடவுள்கிட்டையும் செய்யலாம். கடவுளே உன்னை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது நம்ம அந்த கடவுளை இறுக்கி பிடிச்சிக்க பார்க்குறோம். இப்போ இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றி பற்றுக பற்று விடற்கு. ஏன்னா பற்ற விடணும். அப்போ பற்றற்றவனை பிடித்து கொள்ளணும். பற்றற்றவன் யார்? குரு கிடையாது, ஆசிரியர் கிடையாது. அவங்கள பார்த்தாலே தெரியும். அவங்க வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள். எந்த குரு எடுத்துக்கோங்க, எந்த ஆசிரியர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. நம்ம பலருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ரொம்ப எளிதாக இருக்குது. ஒரு மொழிக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பது, ஒரு நாட்டுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பது. ஏன்னா நம்ம பலரும் ரொம்ப எளிய மனிதர்கள். நீங்கள் கவிஞர் சாம்ராஜின் கொடைமடம் நாவல் கிடைச்சா வாசித்து பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய நாவல் அது. அது பல எளிய மனிதர்களை குறித்த கதை அது. இப்போது கொடைமடம்னா, கொடைனா நம்மளுக்கு தெரியும் கொடுக்கறது, மடம்னா மடத்தனம், மூடத்தனம்னு சொல்லுவோம். நம்ம கடையேழு வள்ளல்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது மயிலுக்கு போர்வை போத்துனது, அப்புறம் முல்லைக்கு தேறிந்தது, இதெல்லாம் பார்த்து சிரிப்போம் நம்ம. ஆனால் அந்த சமயத்தில் அவர்களால் அந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியலை. அவனுக்கு அது தேர் பொருட்டாக தெரியல. அந்த முல்லைக்கொடி உடஞ்சிடக்கூடாதுன்னு அவ்வளோ வருந்தனான். இவன் மயிலை பார்த்தோன்னே அவனுக்கு புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. கவனிங்க, அறிவை கொண்டு நம்ம யோசிக்கலை, முட்டாள்தனமாக நம்ம செய்கிறோம். அதில் ஒரு அழகு இருக்குது. அவன் அரசனுக்கு தெரியாதா? பக்கத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்களா? அரசே, என்ன அரசே அப்படின்னு சொல்லுவாங்களா? பயமாக இருக்கலாம், வேறு என்ன. ஆனால் அதில் ஒரு அழகு, அது நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஒரு அழகு இருக்குது. அது பெண்களுக்கு நன்றாகவே புரியும். ஏன்னா பெண்கள் இயல்பாகவே அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள். தன்னை விட ஒரு பெரிய ஒரு ஆகிருதி கொண்ட ஒரு ஆணுக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதுங்கிறது ஒரு பெண்கள் இயல்பாகவே விரும்புவாங்க. அதனால தான் அவங்க ஒரு வலிமையான உறுதியான ஆணை எதிர்பார்ப்பாங்க. அது அப்பாவாவோ, அண்ணனாவோ, கணவனாகவோ, தோழனாகவோ யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த அணுகாமையை, அந்த அணுக்கத்தை அவங்க விரும்புவாங்க. அது ஒரு அழகான விஷயம், அந்த ஒப்பு கொடுப்பதுங்கிறது. அது ஒரு கொஞ்சம் பெண்மைத்தன்மை நிறைந்ததுங்கிறதுனால நம்ம அதை கண்டுகொள்வது கிடையாது. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம போராடி எதுவும் அடைய முடியாது. ஏன்னா போராட்டம் எல்லாமே அகங்காரத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ அதனால தான் நான் இந்திய மரபை நான் பல விதங்களில் மறுக்கிறேன். ஏன்னா இந்திய மரபை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலை. புத்தகத்தை வாசிச்சுட்டு நானே பிரம்மம் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு எதை பற்றின அடிப்படையும் கிடையாது. எல்லாமே அகங்காரம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா. அப்போ ஒப்பு கொடுக்கணும்னா நம்ம விட ஒன்று பெரிய ஒன்றை கண்டுபிடிக்கணும். அது எப்படி, என்ன, அது ரொம்ப நுட்பமான விஷயம். அதனால் நீங்கள் பல விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்த்துட்டே இருக்கணும். உங்களுக்கு எதுலாவது ஒரு ஆறுதலும் அமைதியும் உணர்ந்தீங்கன்னா அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த எழுத்து எனும் மீட்சி ஒரு சுவாரஸ்யமான தொடராக இருக்க போகுது. ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை யோசனையே எனக்கு உருவாகலை. அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். ஏன்னா எழுத்துங்கிறது நம்முடைய எல்லா புலன்களும் சேர்ந்து செயல்படும். நம்ம சிந்தனை, நம்முடைய உடல், அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ப்ரைவசி வேணும், உங்களுக்கு யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போ பல விதங்களில் நம்மை மீட்டெடுப்பதற்கு அது முடியும். முழுக்க முழுக்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பேப்பரில் கொட்ட முடியுமான்னு பாருங்கள். எளிதாக இருக்காது. சரியான வார்த்தை வராது, உணர்ச்சிகள் தடுக்கும். இதை எழுதலாமா, அப்படி எழுதலாமா, நிறைய சிந்தனைகள் வரும். அதெல்லாம் எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. அதெல்லாம் தான் அழகு. இப்போ இங்கே எல்லாமே நம்ம பல இடங்களில் அகங்காரத்தை கொண்டு செயல்படுவோம். இல்லைன்னா உடனே நான் இன்னொருத்தரை கூப்பிட்டு கேட்போம், நீ என்னடா பண்ணுற அப்படின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது நீங்களே கண்டுபிடிக்க வேண்டியது. என்னுடைய கவிதை ஒன்று, எங்கேயோ இருக்கிறது என் வீடு, கண்மூடினால் தெரிகிறது பாதை. எங்கேயோ இருக்கிறது என் வீடு, கண் மூடினால் தெரிகிறது பாதை. நம்ம கண்ணை மூடி அந்த இருளுக்குள் ஆழ்ந்தாதான் நம்முடைய வீடு எங்கே இருக்குது, நம்ம எந்த பாதை வழியாக செல்லணும்னு நம்மளுக்கு தெரியும். கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வீடு என்பது நம்முடைய உடல் தான். நம்ம உடலுக்குள் நம்ம முழுமையாக இருந்தோம்னா நம்ம எங்கே வேணுமானாலும் நாம இருக்க முடியும் இல்லையா? வீடுங்கிறது நாம் எங்கு நாம இருக்கிறோமோ அதுதான். அப்போது எழுத்துங்கும்போது முழுக்க முழுக்க நீங்களாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த எழுத்து அந்த வடிவம் கொள்ளணும், அது மனசு அதெல்லாம் செயல்படணும், அப்புறம் அதை வெளியில் கொண்டு வரணும். அது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா நாமளே ஒரு குழந்தைய கருத்தரித்து நாமளே பிரசவிக்கிறது போலன்னு சொல்லலாம். ஏன்னா எதை எழுதணுன்னா அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஆனால் இதனால தான் எழுத்தாளர் நிறைய பேர் சொல்லுவாங்க, எழுத்து என்பது பிரசவத்தை போன்றதுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, பெரிய வார்த்தை. பலரும் எழுதுகிற எழுத்துக்கும் அவங்க சொல்லும் வார்த்தைகளும் தரத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. மாறாக நான் என்ன சொல்லுவேன்னா, எழுத்து ஒரு மூச்சை போன்றதுன்னு சொல்லுவேன். அது நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆழ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதில் தெளிவாகிறீங்களோ, அதில் பக்குவப்படுறீங்களோ அந்தளவு அது வெளிப்படும். அதே சமயம் அது எழுத்து தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லோராலையும் எழுத முடியாது, எழுத படிக்க தெரியாதவங்களுக்கெல்லாம். அப்போ அவங்களுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்போது அவங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கானதை கண்டுபிடிக்கணும். இப்போ எழுத்து பல விதங்களில் நம்மளுக்கு உதவும். அதனால தான் அதை முன்னிறுத்துறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம வெளியில் எளிதில் பேச முடியாது பல விஷயங்களை. ஆனால் எழுத்தில் எழுத முடியும். உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள வார்த்தையில் சொல்ல முடியாது. இல்லை ஒன்று எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எழுத்தில் எழுதலாம் இல்லையா? இப்போ அதுதான் அது. அட்லீஸ்ட் நம்ம எழுதுனா தான் நம்மளுக்கே தெரியும் நம்ம என்ன உணர்கிறோம்னுலாம். இப்போது அந்த விதத்தில் அதுவும் எழுத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். வேறு எனக்கு தெரிஞ்சது வாசிப்பு. ஒரு புத்தகம் வாசிக்கணும், அந்த புத்தகத்துக்கு நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கலாம். அத்தகைய திறன் கொண்ட புத்தகங்கள் இருக்குது. உதாரணம் தீர்க்கதரிசி. நான் அதை 25 வருஷத்துக்கு மேலாக வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். 100 பக்கம்தான். அதை நீங்கள் வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம், வாழ்நாள் முழுக்க வாசிக்கலாம். அவ்வளோ நுட்பங்கள் நிறைந்த நூல் அது. அப்புறம் தாவோத ஜிங் எனக்கு ரொம்ப பிடித்த நூல். இப்போது இந்த மாதிரி நூல்களை நாம் தான் கண்டுபிடிக்கணும். நான் சொல்லிட்டேங்கிறக்காக அது உங்களுக்கு கிளிக் ஆகும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு திருக்குறள் பிடிச்சிருக்கலாம், திருமந்திரம் பிடிச்சிருக்கலாம், பொன்னியின் செல்வன் பிடிச்சிருக்கலாம், சாண்டிலியன் பிடிச்சிருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவருக்கு அருந்ததிராயுடன் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அவ்வளோ பிடித்த நூல்னு ரொம்ப பரவசமாக சொல்லுவார். ஸோ நம்மளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக ஒருத்தரை உயர்வந்தோ தாழ்ந்தோ சொல்ல முடியாது இல்லை. இது ரொம்ப நுட்பமான விஷயம். அது நம்முடைய ஆன்மாவுக்கு மிகவும் நெருக்கமான விஷயம்.
அதனால் அதுலேயும் நம்ம ஏற்றத்தாழ்வுலாம் பார்ப்போம். தீர்க்கதரிசி நல்லா இருக்குது, தாவோ ஜிங்கு நல்லா இருக்குங்கிறத காட்டிலும் ஒருத்தருக்கு பொன்னியின் செல்வன் பிடிச்சிருக்குன்னா அவரை கொஞ்சம் மட்டமாக தான் நம்ம பார்ப்போம். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு ரஜினி படம் பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு ஹாலிவுட் படம் பார்க்க பிடிக்கலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம? அதை ஏற்றுக்கணும். இதிலெல்லாம் வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. அதே சமயம் இதையெல்லாம் அகங்காரத்தை கொண்டு, வரட்டு பிடிவாதத்தை கொண்டு, வீண் ஜம்பத்தை கொண்டு போராடி சண்டை போடலாம் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. எனக்கு பொன்னியின் செல்வன் பிடிச்சிருக்குன்னா மற்றவங்க கிண்டல் பண்ணாலும் நாம் அதை சகிச்சிக்கணும். நம்ம தான் அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். இப்போ நான் தீர்க்கதரிசி ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறக்காக என்னை பலரும் கிண்டல் பண்ணுவாங்க. கல் ஜிப்ரான் தற்கொலைப்படையெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா கல் ஜிப்ரானை பற்றி பேசினாலே இப்படியே உணர்ச்சிசப்பட்டு கண்ணீர் மல்கிற மாதிரி அளவுக்கு பேசுவேன். ஆனால் அது நம்முடைய அந்த உண்மையான அந்த பிடிப்புன்னு புரிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களும் அந்த நுட்பத்தை புரிஞ்சிக்குவாங்க. உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒரு இலக்கிய வாசிகர், அவர் ரொம்ப கிண்டல் பண்ணுவார் கல் ஜிப்ரான் நான் வாசிக்கிறத பற்றி. ஒரு சமயம் அவட பேசிகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு வரியை மேற்கோள் காட்டினேன். இன்னும் எந்த புத்தகத்துலேருந்து வருது இது சொல்லியிருக்கு அப்படின்னாங்க. நான் தீர்க்கதரிசியில் அப்படின்னேன். அவர் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தால் நான் சொன்னேன், நான் உடனே போய் அந்த புத்தகம் ஒரு காப்பி வாங்கிட்டு போகிறேன்ட்டு போனார். அவர் தான் என்ன கல் ஜிப்ரான் தற்கொலைப்படன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். இப்போ சமீபத்தில் நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது அவர் சொன்னார், நான் உங்களை சந்தித்ததுலேருந்து 10-15 வருஷமாக நீங்கள் தீர்க்கதரிசி கல் ஜிப்ரான்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தான் எனக்கு அந்த நுட்பம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபட தொடங்குது அப்படின்னாரு. இப்போது அதெல்லாம் நாம் கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் பேசுகிற விஷயம் இதெல்லாம் பார்த்து நிறைய உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், நிறைய ஈர்க்கப்படலாம். ஒரு விதத்தில் அது நல்லது தான். அதே சமயம் நான் ஈர்க்கப்படுதல் காணொலியில் சொல்லியிருக்கிற மாதிரி இதெல்லாம் உங்ககிட்டேருந்து எதையோ தூண்டுது. அப்போது அது என்னன்னு கவனியுங்க. இப்போ என்னுடைய மொழி பிடிச்சிருந்தா உங்களுக்கு தமிழ் மேலே ஆர்வம் இருக்கலாம். அப்போது அதுக்கேற்ற மாதிரியான நூலை கண்டுபிடிங்க. நான் பேசுகிற இந்த ஆன்மீக விஷயங்கள் பிடிச்சதுன்னா அந்த ஆன்மீக விஷயங்களை தேடிப்போங்க. தத்துவ நூல் பிடிச்சதா தத்துவத்தை தேடிப்போங்க. நான் இன்னும் பல உதாரணங்களையும் தர்றேன், நீங்கள் இதெல்லாமே முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இன்னொரு நூல் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அமுத மொழிகள்னு ஒரு நூல் இருக்குது. அது ஒரு நல்ல நூல். அது 3 பாகங்களாக கிடைக்கிறது. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான நூல். இப்படி நிறைய நான் சொல்லலாம். கவிதை நூல்கள் இருக்குது, பாடல்கள் தான் பிடிக்கும். அதாவது அது அதற்கும் நமக்கு எந்த பிளவுமே இருக்கக்கூடாது. அதுதான் ஒப்பு கொடுப்பதுங்கிறது. ஏன்னா அகங்காரத்தை கொண்டு நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நான் ஒரு உணர்வு இருக்கும். நான் தேர்ந்தெடுத்தேன், பார்த்தியா நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்லாம் மனசில் தோணும். இப்போது அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது. அதுதான் ஒப்பு கொடுத்தல். அதனால தான் ஒரு மனிதருக்கு நம்ம ஒப்பு கொடுப்பதை காட்டிலும் இது ஒரு நூலுக்கு, வாசிப்புக்கு, எழுத்துக்கு இதுக்கு ஒப்பு கொடுப்பது நல்லது. அதே சமயம் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள்லாம் நான் எழுத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயும் பயன் கிடையாது. ஏன்னா நம்ம செய்யும் செயல் நம்மளுக்கு ஏதாவது விளைவை தரணும், ஒரு ரிட்டர்ன் தரணும். அப்போ அதெல்லாம் நம்ம அதனால தான் இந்த எழுத்து எனும் மீட்சி மூலமாக கேள்விகளை வச்சு நான் உங்களுக்கு ஒரு வடிவம் தர முயற்சிக்கிறேன். ஸோ இதெல்லாமே கவனியுங்க. அப்புறம் இது எல்லாமே ஒரே சமயத்தில் சரியாக வந்துடும். அதாவது ஒரு புத்தகத்தை வாசிச்சுனே நம்மளுக்கு அது பிடிச்சி போயிடும் அப்படிலாம் இதெல்லாம் எதுவுமே சொல்லவே முடியாது. இது எது சரி எது தவறுங்கெல்லாம் நாமளாக தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த எழுத்து எனும் மீட்சி இப்போ இந்த மனசுக்குள்ளே இது தோணுனதுலேருந்து வெவ்வேறு விதங்களில் இது வடிவம் பெற்றுக்கிட்டே இருக்குது. இப்போது அப்படி தான் அது உருவாகும். நீங்கள் தொடக்கத்தில் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் படிப்பீங்க, அது சலிச்சு போகும். இல்லை ஒரு செயலை செய்வோம், கொஞ்ச நாள் சலிச்சு போகும். இதெல்லாம் கவனிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம உடலில் உணர முடியும். அதாவது ஒன்று செய்யும்போதே ஒரு ஆர்வம் வரும். அப்போ ஆர்வம் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஈடுபாட்டோட செய்யணும். நம்முடைய உயிராற்றல் அதை நோக்கி இழுக்கப்படுது, ஈர்க்கப்படுதுன்னு. அப்போ ரொம்ப உற்சாகமாக செய்வோம். நம்ம தொடங்கும்போது இருக்கும் உற்சாகம் சில வாரங்களில் குறைஞ்சிரும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது நம்மளை ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். இது விளக்க முடியாது இதுக்கு மேலே. ஒப்பு கொடுத்தல்லாம் ஒப்பு கொடுத்தல். நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் எதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்கிறத. அப்போது அது ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடுமா? அப்படி கிடையாது.
ஏன்னா அதுதான் சொன்னேன், அந்த அகங்காரம் கரையணும், அகங்காரம் உடையணும். ஒப்பு கொடுத்தல அகங்காரம் கரையும். ஏன்னா அகங்காரம் உடையணும்னா நம்ம போராடணும், சண்டை போடணும். அதெல்லாம் நம்மளால் மக்களால் முடியாது. அது எதிர்கொள்ள முடியாது அந்த வழியை, அகங்காரம் உடையும் போது. அதனால் நம்ம நிறைய பேர் தத்துவங்கள் வாசிப்பது கிடையாது, ரொம்ப சிக்கலான விஷயங்களில் ஈடுபடுவது கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் முயற்சி கொண்டு செய்யணும். ஆனால் அதே சமயம் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா ரொம்ப நொய்மையாகவும் போயிடுவோம். இப்போது நமக்கு ரெண்டு கடையில் பேலன்ஸ் கொண்டு வரணும். நம்ம ஏற்கனவே ரொம்ப மென்மையான மனிதர்கள்னால் நான் வேறு வழியே கிடையாது, எதிர்த்து போராட வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான ஒன்றை கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னும் வந்து பலர் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி நீச்சல், நடக்கிறது, ஓட்டம் இதெல்லாமும் கூட அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஓட்டத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது ஒரு பரவச உணர்வு, அப்படியே ஜிவ்வுன்னு பறக்கிறது போல் இருக்கும். நம்ம உடலையே நம்மளால் ஒரு கணம் உணர முடியாது. அதெல்லாம் நான் உணர்ந்திருக்கேன். ஆனால் என்னால் அந்த மாதிரி ஓட முடியாது எப்போவுமே. இப்போ அதனால் எனக்கு முழுசாக ஒப்பு கொடுக்க முடியல அதுக்கு. இப்போ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கவனிக்கணும், நம்மளுக்கு எது சரியாக வரும். நான் எழுத்தை முன்வைப்பது, வாசிப்பை முக்கியமாக சொல்வதற்கு காரணம் அவை எளிய செயல்கள் இல்லையா. நம்ம ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம பாட்டு எழுதிட்டுருக்கலாம், நம்ம பாட்டு வாசிச்சுட்ருக்கலாம், முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்துட முடியும். இப்போ ஓட்டத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த இடம் வேணும் இல்லையா, நான் ஓடணும். அதுக்கு நல்ல அந்த வெயில் இல்லாமல் இருக்கணும், கூட்டம் இல்லாமல் இருக்கணும், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ அது எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்புறம் வரைகிறது, பாடுறது, ஆடுறது எப்படி வேணாலும் செய்யலாம். இன்னும் ஆடுறதெல்லாம் இன்னும் அற்புதமான விஷயம். ஏன்னா அது உடலில் முழுமையாக ஈடுபடுறோம். இப்போ எழுத்து வாசிப்பு கூட கொஞ்சம் மனதை ஈடுபடுத்தணும், மூளையை பயன்படுத்தணும். இப்போ நடனம் செய்யும்போது நம்மளுக்கு எந்த வித்தியாசமுமே இருக்காது இல்லையா. நான் வேறு நடனம் வேறுன்னு பிரிக்க முடியாது. அப்போ அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இப்போ இது மாதிரி எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் செய்யவும் முடியாது. எது நாம் முழுமையாக ஈடுபட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய தடைகள் வரும், கேள்விகள் வரும், கேலி செய்வாங்க. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கை, நமக்காக நாம் செய்யும் செயல். ஏன்னா நம்ம ஒருத்தர் முழுமையாக உள்ள ஈடுபட்டார் அப்படின்னா அவர் முற்றிலும் மாறிடுவார். அதனால தான் பழைய காலத்தில் நீங்கள் கதைகள் கேட்டிருக்கலாம், ரிஷிகள்லாம் வந்து தியானம் செய்யும்போது மேனகை, ரம்பை போன பெண்கள் வந்து நடனம் ஆடி அவங்கள மயக்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதன் முழுமையாக ஈடுபட்டுட்டான், அவனை அகங்காரமே இல்லை, வேறொன்றுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னா அவன் கடவுளுக்கு இணையானவன் அந்த இடத்துல. அதனால தான் நிறைய பேர் எழுத விரும்புவது, படைப்பாளி, படைப்புக்கெல்லாம் முக்கியத்துவம் தருவது. அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு. அதே சமயம் அதான் சொல்லலையே, எல்லாரும் எழுதணுன்னு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எது வருதோ அதை கண்டுபிடிங்க. நான் என்னுடைய சொன்னது போல் திருப்பி திருப்பி நான் எழுத்த முன்வைப்பதுக்கு காரணம் பல புலன்கள் அதில் இணைந்து செயல்படுது, நம்மை அதில் கண்டடைய முடியும். வாசிப்பும் அதை போன்றது தான். இரண்டுமே உண்மையில் பிரிக்க முடியாது. நீங்கள் எழுத தொடங்குனீங்கன்னா நீங்கள் நிறைய வாசித்தா தான் எழுத முடியும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் வேணும், சரியாக அதை பயன்படுத்தணும். அப்புறம் நிறைய வாசித்து அதிலிருந்து நம்ம சாறு போல் நிறைய கிரகித்து கொள்ளுவோம். அந்த சாறு தான் வந்து நம்முடைய எழுத்துக்கு அந்த இங்கு போல், மை போல் செயல்படும். ஸோ இது வந்து அப்படியே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். அதனால் எழுத்து எனும் மீட்சிக்கு முடிந்தால் ஒப்பு கொடுக்க பாருங்கள். அது எனக்கு தருவது கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த செயலுக்கு தர்றீங்க. நீங்கள் அந்த காணொலியை பார்த்துட்டு, கேள்வியை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு என்ன வேணால் செஞ்சுட்டு போகலாம். நீங்கள் எப்படி எழுதுறீங்கிற ஃபீட்பேக்கெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. அதாவது கேள்விகள் வந்தால் அதை பிற்பாடு நம்ம பார்க்கலாம். தொடக்கத்தில் நீங்கள் தான் வந்து திக்கி திணறி எப்படியாவது உங்களுக்கான பாதையை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும். என்ன எழுதுறது, எப்படி எழுதுறதுங்கிறதெல்லாம். இப்போ இதெல்லாமே எடுத்த உடனே முழுமையான திருப்தியையும் தராது. இப்போது நீங்கள் இந்த எழுத்தெனும் மீட்சி இந்த தொடருக்காக நான் உருவாக்கின மற்ற காணொளிகள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை கவனிக்கலாம். இந்த படத்தில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதில் நிறைய வந்து ஒரு பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்கும். உண்மையில் நான் அதை எதிர்பார்க்கலை.
அது தானாக உருவாகி வந்தது. அதை எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியல. அதனால் விட்டுட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஸோ எங்கேயாவது பிசிறுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு அதை இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இது உனக்கு திருப்தியானது. இதுதான் நான் முழுமையாக எதிர்பார்த்தது. அப்போது இது இது வந்து பார்த்திங்கன்னா, நான் உன்னை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறேன். அது வந்து செயற்கை நுண்ணறிவு வேறு ஒரு விதத்தில் முழுமையாக எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது. மனிதர்களுக்குள்ளேயே இது நடக்கிறது தான் இல்லையா? இப்போ இதே ஒருத்தர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி இந்த படத்தை காமிக்காமல் இப்படி எல்லாம் வேணும்னு சொன்னோம்னா எவ்வளோ பேரால் புரிஞ்சுக்கிட்டு வரைஞ்சி தர முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போ அதை போன்றது தான் வாழ்க்கையே. எதுலேயுமே நம்ம முழுமையான பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் ஒப்பு கொடுக்கறதுங்கிறது. ஏன்னா ஒப்பு கொடுக்கும்போது பிசிறுகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். இப்போ கலீல் ஜிப்ரான் இன்னும் 100 பக்கம் எழுதியது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இந்த இடத்துல இப்படி எழுதாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்ல வரேன் இல்லையா? நம்ம குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா அகங்காரம் திருப்பியும் வந்துடும். நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்வது, எந்த மனிதருக்கும் அதை செய்யாதீங்க. அது உங்கள் தாயாக, தந்தையாக, கணவனாக, மகனாக, யாராக வேணாலும் இருக்கணும். எந்த மனிதனுக்கும் முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்க கூடாது, ஒப்பு கொடுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரியான ஒரு செயலுக்கோ நம்ம விட பெரிய ஒரு விஷயத்துக்கோ நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அதுவும் அதான் சொன்னது, அகங்காரம் உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் அந்த அகங்காரம் கரையணும். அந்த ப்ராசஸில் அப்படியே நம்ம உருக்கி அதுக்குள்ளே நம்மளை ஊற்றணும், வார்த்து எடுக்கணும். அது ரொம்ப அருமையான விஷயம். நம்ம பயப்படவே தேவை கிடையாது. அகங்காரம் நீங்குவதை போன்ற மகிழ்ச்சி தருவது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு குழந்தையோட விளையாடும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், யோசிச்சு பாருங்கள். நம்ம அப்படியே குழந்தை ஆயிட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். எது தடுக்குது? அகங்காரம். குழந்தைகிட்ட கூட நிறைய பேர்த்தால் சிரித்து விளையாட முடியாது. நாய்க்குட்டி கூட விளையாட முடியாது பலரால். அவ்வளோ நம்ம அகங்காரம் கொண்டவர்களாக இறுகி போயிருக்கோம் உள்ளுக்குள்ளே. இப்போ நம்ம கரைத்து வெளியில் கொண்டு வரணும். அதை நாம் பல்வேறு விதங்களில் செய்யணும். அது நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த காணொளி இது ரொம்ப எளிதான விஷயம். இது நான் என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான். ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா அதில் முழுசாக ஈடுபட்டுருவேன். இப்போ என்னுடைய பாலிகால நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக நாங்கள் பேசுகிறத விட்டுட்டோம். ஏன்னா எங்கள் பாதை மாறிடுச்சு. அப்புறம் என்ன பேசணும்னு விருப்பப்பட்டார். பேசும்போது அவரால் எனக்கு நகர்ந்த மாற்றத்தை அவரால் கிரகித்து கொள்ளவே முடியலை. அப்போ டக்குன்னு சொன்னார், எப்போவுமே நீ ஹார்ட்லேருந்தே வாழ்ந்துட்டுருக்க நீ அப்படின்னாரு. அப்படி தான் என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏன்னா அது தெரியலை. நிறைய நான் கற்றுக்காது, நான் ஒரு முட்டாளாக இருந்ததுக்கு நான் மகிழ்கிறேன். உண்மையிலேயே நான் ஒரு புத்திசாலியாக சாமர்த்தியசாலியாக இருந்திருந்தேன்னா இந்நேரம் நிறைய சொத்து சம்பாதிச்சு நிறைய நண்பர்களை பெற்று நல்லா பிரபலமாக இருந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன இழந்திருப்பேன்? நான் ஒரு முட்டாளாக இருந்ததுனால, எனக்கு நான் உலகத்தை குறித்து நிறைய விஷயங்கள் தெரியாததுனால என்னால் எளிதில் ஒப்பு கொடுக்க முடிஞ்சுது. இப்போது அது வந்து ஒரு அற்புதமான விஷயம்னு நான் சொல்லுவேன். நம்ம பலரும் அவ்வளோ எளிய மனிதர்கள். அதனால தான் நான் எளிய மனிதர்களை முன்வைத்து பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அறிவு கொண்டவர்கள், அகங்காரம் கொண்டவர்கள், சாமர்த்தியம் கொண்டவர்கள், அவங்க ஏதாவது சொல்லி நாடகமாடி நல்லா வாழ்வது போல் பாவனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே துக்கம் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? யாரும் அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க, வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க, பொய் சொல்லியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உண்மையாக நம்ம அன்பு செலுத்தினா கூட அது உண்மையான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போது நாம் நம்மளை கவனிக்கலாம். இங்கே இப்போ எளிய மனிதர்கள் நிம்மதியையும் நிறைவையும் அடைவதற்கு இதுதான் ஒரு அருமையான வழி. இப்போ நிறைய எளிய மனிதர்கள்லாம் பார்த்தா கடவுள் முன்னாடி கண்ணீர் விட்டு கதறுவதை பார்த்துருக்கேன். சினிமா பார்த்துட்டே அழுகிற மனிதர்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அழகான விஷயங்கள். அதையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்தை நோக்கி, வாசிப்பை நோக்கி, அது மாதிரி ஏதாவது ஒன்று நோக்கி செலுத்த பாருங்க. அது இது எல்லாமே உதவும். அதாவது சமயம் ஒன்று வந்து அதுக்கு மையமாக இருக்கணும். இப்போ நீங்கள் எழுத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கிறக்காக நீங்கள் டிவி பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கும்போது அழுகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எதுக்கு வேணாலும் ஒப்பு கொடுக்கலாம்.
ஆனால் ஒன்றுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது நாம் அதன் அடிப்படையில் நம்மளையே மாற்றிக்கொள்வோம். இப்போ நம்முடைய அடையாளம் மாறி வேறு விதத்தில் உருவாகி வரும். வெவ்வேறு விஷயங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா சிதறுண்டு போயிடுவோம். இப்போ பெண்களுக்கெல்லாம் அதான் ஒரு சிக்கல். அவங்களுக்குள்ள நிறைய துக்கம் இருக்குது, நிறைய வலி இருக்குது. அவங்க டக்குன்னு சீரியலை பார்த்தா, சினிமா பார்த்தா கண்ணீர் விட்டுருவாங்க. ஏதாவது துக்கமானதை பார்த்தா அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க அந்த ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க தன்னுடைய கவனத்தை செலுத்துவது கிடையாது. இப்போ பலருக்கும் அதெல்லாம் இல்லை. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. கூடம் உடையிறது, ஏதாவது கைத்தொழில் மாதிரி கைவினை பொருட்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் அவங்கள முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி டிவி எல்லாத்தையும் நம்மளை வெளியில் நோக்கி இழுக்குது. டிவி, சினிமா, இன்டர்நெட்டு. ஸோ இதை யோசிங்க. இது என் மனசுக்கு இப்போ தோணுதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இவ்வளோ நாளாக எப்படி இதை எனக்கு சொல்லாமல் விட்டுட்டேன்ட்டு. ஏன்னா கார்ல் யுங் முக்கியமாக சொல்லுவார். ஏன்னா இது உளவியல் ரீதியாகவும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைவது. கவனித்து பாருங்கள். ஆன்மீகம்னா அகங்காரம் இல்லாமல் இருப்பது. உளவியலும் நம்ம அகங்காரத்தை கடந்து செல்லணும். 40-42 வயசு வரைக்கும் தான் நம்மளுக்கு அகங்காரம் தேவை. அதுக்கப்புறம் அகங்காரம் தேவை கிடையாது. அதற்காக நம்ம அடையாளம் இல்லாமல் போயிடுவோனும் கிடையாது. இது வரைக்கும் வாழ்ந்து வந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிட்டு தேவையானதான் தூக்கி போட்டால் தானாக அகங்காரம் போயிடும். இப்போ இந்த முன்னாடியே சொன்னது போல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, நான் முதல்ல உருவாக்கின போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. அதை சகிச்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் இருந்தது. அப்புறம் திருப்பியும் மாற்றி 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 கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு இப்போ இதுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒப்பு கொடுத்துதல்ங்கிறது அதுதான். ஒரு தவறு பிழை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுவும் அதோட பகுதி தான் இல்லையா? நம்ம ஒரு குழந்தையன்னா நம்ம குழந்தைன்னா முழுசாக ஏற்றுக்கணும். அதுக்காக நீ என்ன செஞ்சாலும் நான் ஏற்றுக்குவேன்னு சொல்லக்கூடாது. அதுவும் தவறு. ஸோ இது நீங்கள் இன்னும் இது சிந்தித்து விருத்தி கொள்ளலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் இது ஒன்று தான். நம்ம அகங்காரத்தை கடந்து நம்ம முழுமையாக எதிலாவது ஈடுபடுவோம், செயல்படுவோம், ஆர்வம் காட்டுவோம்னா அதுதான் இந்த ஒப்பு கொடுத்தல்னு சொல்கிறது. அது முக்கியமாக இன்னொரு மனிதராக இருக்கக்கூடாது. கொள்கை, கோட்பாடு இது எதுவுமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் அகங்காரத்துடைய விளையாட்டு. ஸோ இதை கவனிங்க, புரிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் தானாக கிடைக்கும். நம்ம அகம் நம்மளுக்கு வழிகாட்டும். நாம் செல்ல வேண்டிய வீடு நமக்குள்ளே தான் இருக்குது. எங்கேயோ இருக்கிறது நம் வீடு. கண்மூடினால் தெரியும் பாதை. நம்ம பயந்துட்டு இருக்கோம், கண்ணை மூடுனா என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு. உண்மையில் கண்ணை மூடுறது கூட ஒப்பு கொடுக்கறது தான். தூங்கிறதுங்கிற சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு தூக்கம் வராது காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற பயம், பதட்டம் இல்லை, அந்த மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்கினாலே அதிகம். அவ்வளோவுக்கு துக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோ பதட்டத்தில் வாழ்ந்திருக்கேன். இப்போ அது எல்லாமே இருக்கும். நான் கலீல் ஜிப்ரானுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், பல விஷயங்களை இதயபூர்வமாக ஈடுபடுறேங்கிறக்க எனக்குள்ளே துக்கம் இல்லாமல் இல்லை, பதற்றம் பயமெல்லாம் இல்லாமல் கிடையாது. அது எல்லாமே இருந்தது. ஆனால் அதான் சொல்லலையா, அது எல்லாம் அப்படியே ஒரு தண்ணீரும் எண்ணெயும் போல் அங்கே இங்கேன்னு கலந்து கலந்து இருக்கும். நாம் ஒன்று ஒப்பு கொடுக்கும்போது அது நம்மக்கிட்ட தேவையானது மட்டும் கிரகித்து கொள்ளும். அதை சொல்லவே முடியாது. அதனால தான் எவ்வளோ தான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும், அறிவியல் வளர்ந்தாலும், நாகரிகம் வளர்ந்தாலும் நம்ம பலரும் கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கோம், இயற்கையின் மீது ஈடுபாடு கொண்டிருக்கோம். அதெல்லாம் நம்மளால் வெறுக்கவே முடியாது. இயற்கையை எப்படி நம்மளால் வெறுக்க முடியும்? இயற்கைக்கு எதிராக எப்படி நம்ம போராட முடியும்? அகங்காரம் கொண்டவரால் மட்டும்தான் அது போராட முடியும். ஏன்னா நாமளும் இயற்கையோட ஒரு பகுதி. ஒரு கிளை என்பது மரத்தோட ஒரு பகுதி மாதிரி நாமும் பூமியோட ஒரு பகுதி. பூமியோட ஒரு விரல் போல் நாம் ஒரு
பேட்மிண்டன் பால் பார்த்தீங்கன்னா முசு முசுன்னு இருக்கும் இல்லையா, நிறைய இது நூல் நூலாக வெளில இருக்கும். அதை போல் ஒரு நூல் தான் நாம் அந்த பூமி பந்திலிருந்து நம்ம வெளியில் துருத்திக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்ப எளிமையான விஷயம், ஆனால் ரொம்ப ஆழமான விஷயம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம். இப்போது கவனியுங்க, இது ரொம்ப நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். ஏன்னா இந்த பாதை அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. நான் முதல்ல பேச தொடங்கிய விஷயங்கள், இப்போ பேசுகிற விஷயங்கள், இது எனக்கே ஒரு தெளிவை கொடுக்குது. அது தெளிவு எல்லோருக்குமே கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். யாம் பெற்ற இன்பம் பெருகையு வையகம். எனக்குள்ளே நிறைய துக்கம் இருந்திருக்கு, அந்த துக்கத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். ஆனால் அந்த துக்கத்தை காட்டிலும் எங்கிட்ட நிறைய அன்பு இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. அதை வெளியில் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. இனிமேல் தான் அது மெல்ல மெல்ல அது ஊறத் தொடங்கும் எனக்குள்ளே. நான் அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் அதை. இப்போது நீங்கள் இதே மகிழ்ச்சியை நீங்கள் உங்களுக்குள்ளேருந்து கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். இங்கே அந்த ஊற்று உங்களுக்குள்ளேயும் இருக்குது. இந்த சொற்களின் மூலமாக நான் ஒரு பாதையை உருவாக்கி காட்டுறேன். நீங்கள் எழுதும்போது, வாசிக்கும்போது அதன் மூலமாக நீங்கள் ஒரு பாதையை உருவாக்கிக்குவீங்க. நம்ம எதுக்கெல்லாம் நம்ம முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அதிலிருந்தெல்லாம் நம்மளுக்கு திறப்புகள் கிடைக்கும். எல்லா கலைஞர்களும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் தங்களை ஒப்பு கொடுத்துருப்பாங்க. நம்ம பெரிய சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் உலகின் முக்கியமான சிந்தனையாளர் அவர் தான். அவர் தத்துவ ஞானியோ அறிஞரோ கிடையாது. அவருடைய தத்துவம் இதுதான் எதுவும் சொன்னது கிடையாது. மனிதர்கள் எல்லாம் சுயநலமானவர்கள் அப்படின்லாம் எந்த கருத்தையுமே முன்வைக்கலை. அவர் கேள்விகள் மட்டும்தான் கேட்டார். அவர் கேள்விகள் கேட்டு மற்றவங்களிடம் இருக்கிற முட்டாள்தனத்தை சுட்டி காட்டினார். சாரி, உனக்கு புரியல, நீ தெரியாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு காட்டினார். அது எல்லாருக்கும் எரிச்சலை தந்துச்சு. அதனால் நஞ்சுட்டி கொண்டாங்க. இப்போ நானும் பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமாக அப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கேள்விகள் கேட்டு எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சாக்ரட்டிஸை பற்றி ஒரு நூல் வாசித்தப்போ தான் தெரிய வந்தது. அவரும் பார்த்திங்கன்னா திடீர்னு சில நாட்கள் காணாமல் போயிடுவாராமா. என்ன பண்ணுவார்னா, அவர் போய் தனிமையில் இருப்பார் முழுக்க முழுக்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது, என்னுடைய அகத்துடன் நான் என்னோட அந்த தொடர்பை நான் மீட்டுக்கொள்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒரு தியானம் செய்கிறவங்க, ஒரு பக்தியில் ஈடுபாடு காட்டுறவங்க, ஏதாவது ஒன்றில் முழுமையாக ஈடுபடுபவர்கள், கலைஞர்கள், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒரு தெளிவும் அவங்ககிட்ட ஒரு தேஜஸும் இருக்கும். என்ன காரணம்னா அதுதான், அந்த ஒப்பு கொடுக்குற நேரத்தில் அவங்க அகங்காரம் இல்லாமல் போகுது. அந்த இடத்துல அகங்காரம் மென்மையாகுதுன்னு சொல்லலாம். இல்லை இறுகி போயிருக்கிற அகங்காரத்தில் ஒரு ஓட்டை விழுகுது, ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அக ஒளி, அந்த தெளிவு வெளிப்பட தொடங்குது. அதே மாதிரி வெளியில் இருந்தும் தேவையான விஷயங்கள் அப்போ நம்முடைய அகம் கிரகித்து கொள்ளும். அகங்காரம் இறுக்கமாக இருப்பதை காட்டிலும் இப்படி ஒரு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் போல், ஒரு சவ்வு போல் தனக்கு தேவையானதையும் தேவையற்றதையும் அது ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த ஃபில்டரில் ஒரு ஓட்டை விழுகும்போது நம்ம நினைக்கிறோம் அது உள்ளே விழுந்தால் எல்லாத்தையும் கெடுத்துருன்னு. அப்படி இல்லை. ஒப்பு கொடுத்தல்ங்கும்போது ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி நமக்குள்ளே இருந்து வருது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வேறு எதுவும் தருவது கிடையாது. நாம் ஒப்பு கொடுக்குறோங்கும்போது நாம் அதை முடிவு எடுக்கிறோம். தூக்கத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்பதான். ஒரு குழந்தை யோசிச்சு பாருங்க, அது அம்மாட்ட எவ்வளோ கம்ஃபர்டபுளாக தூங்கும். எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா நான் அதை உணர்த்ததே கிடையாது. எங்கள் அம்மா மடியில் நான் தூங்கினதே கிடையாது. அப்போது அது நினைக்கும்போது அது கற்பனைனாலும் அது புரியுது இல்லையா? நம்முடைய ஆழ்மனதுக்கு தெரியும் அது எவ்வளோ ஆறுதலாக இருக்கும்ட்டு. இப்போ நான் அந்த முதல்ல சொன்னாலே அந்த குரங்கு அந்த 2 பொம்மைகளை தேடி போகிறது. அதில் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பொம்மையை அந்த கூண்டுக்குள்ளே விடுவாங்க. அந்த ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதுனால இந்த கீ கொடுக்குற பொம்மை மாதிரி அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். பார்த்தாலே கடகடான்னு சத்தம் போட்டுக்கிட்டு அது உள்ளே போகும். அந்த குரங்கு குட்டிக்கே அது பயங்கர பயமாக இருக்கும் பார்த்தோன்னே.
அது சத்தத்தை கேட்டோன்னே அது என்ன பண்ணுன்னா, அந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற அம்மாவை போய் இறுக்கி அணைச்சிக்கும். அப்புறம் இந்த பொம்மை அங்கே நின்று கத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது கொஞ்ச நேரம் அந்த அம்மாவோட இருந்த உடனே அதுக்கு ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் வந்துட்டு அது வந்து வாயைத் திறந்து அது வந்து அந்த பொம்மையை பழிச்சு காட்டும், பயமுறுத்த பார்க்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அது அது அதுக்கிட்ட போய் அது தொட பார்க்கும். அது தைரியம் எங்கிருந்து வருதுன்னா, அந்த அன்னையின் அணைப்பு. அது அன்னை கிடையாது இல்லையா? நாம் நினைக்கிறோம் அம்மாகிட்ட இருந்து அந்த அன்பு வருதுன்னு. இப்போ நானும் அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் அம்மாட்ட இருந்து அந்த அன்பு கிடைக்கல அன்பு கிடைக்கலன்ட்டு ஏங்கிக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த குரங்கு வந்து அந்த பொம்மையை அணைத்து கொள்வது போல நான் என்னை அணைத்து கொண்டேன். இப்போது நான் எடுக்கும் இந்த உளமாற்றிகள் இதன் மூலமாக எனக்கு ஏற்படும் வழியில் நான் எங்கே போய் யார்கிட்ட போய் அழ முடியும்? இப்போது வேறு வழியே கிடையாது. நானாக என்னை அப்படியே தேற்றிக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு குட்டிக்கு கிடைக்கிற அந்த தைரியம் அது வந்து அதோட உடம்புல இருந்து தான் வருது. உன்னை இறுக்கி அணைத்து கொள்ளும்போது அந்த இறுக்கம் அது தரும் வெம்மை. இப்போ அந்த வெம்மையில் அந்த அம்மாவாக இருந்ததுன்னா, அந்த அம்மாவோட உடலில் இருந்து அந்த குழந்தை வந்து எனர்ஜி கிரகித்து கொள்ளும். பயப்படுற குழந்தைகள் எல்லாமே பெரியவங்களை இறுக்கி பிடிச்சிக்கிறது அதனால தான். இப்போ அந்த அந்த வெம்மை மூலமாக அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது 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 வந்து ஒரு இந்த பரிசோதனை வந்து அம்மாவே தேவையில்லைன்னு தான் காட்டுது. நம்மளுக்கு நல்ல அம்மா கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு 20 வயசுலேயும் நம்ம அம்மாவை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போது நாம் தான் அம்மாவுக்கு இணையான ஒன்றை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அவ்வளோதான், பயம் வந்தோடனே குழந்தை போய் இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரி நம்மளை அதை இறுக்கி பிடிச்சிக்குவோம். அப்போது நமக்குள்ள இருக்கிற எனர்ஜி அப்படியே வெளியில் வர தொடங்கும். ஏன்னா அது உரசல். இன்னொன்று தொடும்போது தான் அந்த வெம்மையை நம்மளால் உணர முடியும். இப்போ ஒரு சீட்டில் உட்காந்துட்டு எந்திரிச்சு போனாலும் நம்ம அந்த சேரில் போய் உட்காந்தா நம்ம அவரோட உடலோட வெம்மையை உணர முடியும் இல்லையா? அதுதான். இப்போது அந்த இறுக்கி பிடிச்சிக்கும் போது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடலே அணைத்து கொள்வது போல தான் அது. அப்போ நம்மளை உணர்கிறோம். உண்மையில் நாம் இன்னொருவரை அணைப்பதற்கு காரணம், அந்த அணைப்பை விரும்புவதற்கு காரணம், இன்னொருவரை அணைக்கும் போது நம்மை நாம் உணர முடியும். இப்போ நான் திருப்பியும் எனக்கு என்னுடைய உடலை நான் நுட்பமாக உணரவே இல்லை. ஏன்னா அந்த குழந்தையாக இருக்கும்போது இந்த அணைப்பு எனக்கு கிடைச்சது கிடையாது. அப்போது என்னுடைய ஆன்மாவுக்கு என்னுடைய உடல் மீது பிணைப்பே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அதனால தான் நான் ஆன்மீகத்தில் இவ்வளோ ஆழமாக ஈடுபாடு கொண்டிருக்கேன். ஏன்னா இயல்பாகவே என் உடல் மீது எந்த பற்றோ பிடிப்போ கிடையாது. இப்போ இந்த குணமடைதல் மூலமாகத்தான் நான் உடலோட மீண்டும் பிணைப்பு கொள்ள தொடங்கியிருக்கேன். அப்போ அந்த ஒப்பு கொடுத்தல் தான் இதுக்கு. இப்போ நான் இந்த உளமாற்றிகளில் ரொம்ப கடுமையான உளமாற்றுகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் சிலது வந்து நேரடியாக விஷம் அப்படியே உடம்புல நேரடியாக அதை பாய்ச்ச வேண்டியது இருக்கும். என் நண்பர் கூட கேட்டார், இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா, பயமாக இருக்குது நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தானாங்க. அவ்வளவு வலி, அவ்வளவு துக்கம். அந்த வலியோடு வாழ்கிறத காட்டிலும் நான் புத்தி பிறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது வேறு ஏதாவது நிகழ்ந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் போய் இறங்கினேன். இப்போ அந்த ஒப்பு கொடுத்தது எங்கிருந்து வந்து எனக்கு தெரியலை. ஏதோ ஒன்று என்னை புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கு இந்த இடத்துக்கு. அதற்கு நான் உண்மையில் இப்போ நன்றி உணர்வோடு இருக்கேன். இந்த ட்ராமா இல்லை அப்படின்னா நான் என்னை கண்டடிச்சிருக்க மாட்டேன். நான் என்னை வேறு எங்கேயாவது இழந்திருப்பேன் நான். இப்போ எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு அந்த குரங்கு குட்டி அந்த அம்மா அந்த பொம்மையை பிடிச்சிக்குது. மனுஷ குழந்தைக்கு தெரியும் அது அம்மா இல்லைன்ட்டு. ஏன்னா அது உயிருள்ள ஜீவனாக இருந்தால் ஏதாவது எதிர்வினை புரியும். நாம் இறுக்கி பிடிக்கும்போது அட்லீஸ்ட் தள்ளியாவது விடும் இல்லையா? அது எதுவுமே பண்ணலை அப்படின்னா அது ஒரு ஜடம்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது அப்போ தான் அந்த குழந்தைக்கு குழப்பமாகுது, ஏன் என்ன ஏதுன்ட்டு. அப்போது உண்மையான தேவை என்னென்னா, நம்மிடமிருந்து அந்த வெம்மையை, அந்த ஆறுதலை நாம் தான் கண்டெடுக்கணும். அதற்கு காண வழிமுறைகளை நாம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள். ஆனால் முன்னே சொன்ன போல் இதெல்லாம் பேச பேச எனக்கு ரொம்ப நிறைவாக உணர்கிறேன். பல்வேறு விஷயங்கள் வெவ்வேறு விதங்களில் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இங்கே கொண்டு வந்திருக்கு. இப்போ இது ஆன்மீகமாக இருந்தாலும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம், உளவியலாக இருந்தாலும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம் இல்லையா?
இப்போ இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அந்த ஒப்புக் கொடுப்பதில் நம்மை நாம் இழந்து விடக்கூடாது. அதனால தான் மனிதர்களிடம் நம்மள ஒப்புக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம ஒப்புக் குடுக்குறோம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க நம்மள அப்சர்வ் பண்ணி அப்படியே ஸ்வாஹா பண்ணிருவாங்க. மனிதர்கள் நல்லவர்கள் கிடையாது. அது தெரிஞ்சு கூட செய்யலாம், தெரியாமலும் செய்யலாம். ஏன்னா எல்லாருக்குமே இன்னொருவரோட எனர்ஜி தேவைப்படுது. அதுவும் நம்மள போல ஒரு மென்மையான மனிதர்கள், எளிமையான மனிதர்களாக இருந்தாங்கன்னா, நம்மள கவர்வது ரொம்ப எளிது. இப்ப அப்படிதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. கவனிச்சு பாருங்க. ஆண்டான் அடிமைங்கிறது தான் உலகத்தின் தொடக்கத்திலிருந்தே இருக்கு. ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துறாங்க. இல்ல பெண்கள் ஆண்கள மயக்கி பயன்படுத்திக் கொள்றாங்க. பணக்காரர்கள் ஏழைகளை பயன்படுத்திக் கொள்றாங்க. ஏழைகள் வந்து பணக்காரர்கள் கால்ல விழுந்து தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள முயல்கிறாங்க. இதெல்லாமே நம்மளுக்கு வெளியில இருக்கிறதுனால தான் இவ்வளோ சிக்கல். நம்மளுக்குள்ள இருந்து நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிச்சுன்னா, நம்ம வெளியில போக வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? அப்ப அதுக்கான முனைப்பை நாம தான் தரணும். முன்பே சொன்னது போல தொடக்கத்தில் அகங்காரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஆனா, அதுக்குள்ள நாம செல்ல செல்ல அகங்காரம் கரையத் தொடங்கும். அகங்காரம் கரைவதுங்கிறது எளிதானது கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி தரும், வலியையும் தரும். ஏன்னா அகங்காரம் அது கரையும் போது நம்ம அந்த மென்மையான பகுதியை வந்து வெளியில தெரியத் தொடங்கும். அப்போ வலிக்கும். நம்ம அதனால தான் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இறுகிக்கிறோம். வலிக்கு பயந்துட்டு. ஆனால் வலி இல்லாமல் வளர்ச்சி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. வலி இருக்குன்னா அது ஏதோ நம்ம உயிரோடு இருக்கோன்னு சுட்டி காட்டுது. அழுகைங்க என்பது கேவலமான விஷயம் கிடையாது. அது நம்ம உயிரோடு இருக்கோன்னு நம்மளுக்கு சுட்டி காட்டுது. நம்மளுக்கு இன்னும் உணர்ச்சி இருக்குது, நம்ம ஜடம் கிடையாதுன்னு சுட்டி காட்டுது. என் நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப தீவிரமாக சிந்திக்கிறவர், ரொம்ப ஆழமான வாசிப்பு பின்புலம் கொண்டவர். அப்போது அவர் தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து ஆஃபீஸ்லேயே கவிதை வாசிப்பார். வாசிப்புறதெல்லாம் அந்த கவிதை வாசித்து அழுதுட்டுருப்பார் ஆஃபீஸில். அப்படியே பொறாமையாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கெல்லாம் நம்ம பொறாமைப்படுறோம் பாருங்கள். அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு கவிதையை வாசிச்சுட்டு கண்ணீர் விடுறதுங்கிறது அழகான விஷயம். அது என்ன கண்ணீருங்கிறது என்ன? நம்ம அகங்காரம் கரையிறதை காட்டுது. நம்ம கண்ணீர் விட்டோன்னா எவ்வளோ ஒரு ஆறுதலாக உணர்வோம். உள்ள ஒரு எடை இல்லாமல் உணர்வோம் இல்லையா? அதுதான் நாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மீட்டு எடுத்துக்கொள்ள முடியும். இதை வந்து நம்ம ஒரு செயலுக்கு ஒப்பு கொடுக்கும்போது, இப்போ நம்மளுக்கு ஒரு புத்தகம் வாசிக்கும்போது நம்ம கண்ணீர் மல்கிறோம் அப்படின்னா அது அழகான விஷயம். ஏன்னா நம்ம அதை தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ இந்த நேரம் வாசிக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்க முடியும். இதில் நம்ம பலரும் செய்யும் தவறு என்ன அப்படின்னா, வெவ்வேறு புத்தகங்களை வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த புத்தகத்தை வாசிச்சிட்டோம், இது நல்லா அழுதாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது, கதை தெரியும், யார் என்ன சொல்கிறா எல்லாமே தெரியும். அப்போ வேறு புத்தகத்தை தேடி போகிறோம். அப்போ வேறு விதமான மனிதர்கள், வேறு விதமான உணர்ச்சிகள். மாறாக ஒரே புத்தகத்தை நீங்கள் திருப்பி வாசிச்சிங்கன்னா அது உங்களுக்குள்ள ஆழமாக ஊடுருவிக்கிட்டே போகும். அத்தகு திறன் கொண்ட நூல் தான் தீர்க்கதரிசி. அதனுடைய மொழிபெயர்ப்பு என்னுடைய தளத்தில் இருக்குது. அது ரொம்ப நான் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு அது. ரொம்ப நுட்பமாக. ஏன்னா நான் கல்ஜிபான் 25 வருஷமாக வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். அது ஒரு மொழிபெயர்ப்பை வாசிக்கும்போது இது கலீல் ஜிப்ரான் சொல்லலைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய ஆங்கிலம் வந்து ஒரு நுட்பமானது. அது இப்போது அதுதான் அழகு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு இருந்தால் போதும் வாழ்க்கையில், வேறு எதுவுமே வேண்டாம். எனக்கு கலீல் ஜிப்ரானை வச்சே என்னுடைய வாழ்க்கையை என்னால் உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் எனக்கு அது பத்தலை. ஏன்னா அவ்வளவு துக்கம் இருக்குது, வலி இருக்குது. நம்ம பல விஷயங்களை ஒப்புக்கணும். அகங்காரம் உடையிறதுங்கிற எழுதி கிடையாது. என்னுடைய அகங்காரம் ரொம்ப பெரியது. நீங்கள் பலரும் அதை பார்த்துருக்க வாய்ப்பு குறைவு. அது பல்வேறு விதங்களில் நான் உடைத்து என்னை மீட்டெடுக்க வேண்டியதாக இருந்தது. நம்ம பலரும் எளிய மனிதர்கள். நம்மளுக்கு அவ்வளோ சிரமப்பட வேண்டியது கிடையாது. ஸோ ஒன்று கண்டுபிடிங்க. நீங்கள் கலீல் ஜிப்ரானை வாசிக்க தொடங்கலாம். எழுத்து எனும் மீட்சி, இது ரெண்டையும் பிடிச்சிக்கோங்க. இதை நான் ஒரு இதாகவே சொல்கிறேன் இப்போ. ஏன்னா எனக்கு
தெளிவாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு யாரும் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்கும். ஏன்னா எல்லோருமே புத்திசாலிக தான் இல்லையா? உங்களுக்கு வழிகாட்டலாம் நான், ஆனால் அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கல. ஆனால் நான் இப்போ பேசும்போது எனக்கே ஒரு தெளிவு கிடைக்குது. இப்போது எழுத்து எனும் மீட்சி அதை நீங்கள் தொடர்ந்து செய்வதாக, அதில் ஈடுபடுவதாக எண்ணம் கொண்டிருந்தீங்கன்னா, அதோட தீர்க்க தரிசியாக வாசிக்கிட்டே வாங்க. அது காணொளிகள் இருக்குது, அதையும் நீங்கள் கேட்கலாம். நான் அதை முழுமைப்படுத்தலை, ஏன்னா நீங்கள் மற்ற சாப்டர்ஸ்லாம் நீங்களே அது மூலமாக புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டையும் இணைத்து பாருங்கள். ஏன்னா கலேஜ் பிரானை வாசிக்கும் போது உங்களுக்கு மொழி மேம்படும், உங்களுடைய புரிதலின் ஆழம் வேறுபடும், நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதம், மனிதர்களை அணுகும் விதம் இதெல்லாமே மாறுபடும். அப்போ அது உங்களுடைய ஆழ்மனதில் நிறைய மாற்றத்தை உருவாக்கும். அது உங்கள் எழுத்துக்கு உதவும், உங்களை கண்டடைவதற்கு உதவும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். நான் ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன், வாசிப்பை பற்றி, கதைகளை பற்றியெல்லாம் பேசணுன்ட்டு. இப்போது ஒரு தண்டவாளம் போல் எனக்கு ஒரு உருவகம் தோணுது. எழுத்துங்கிறது தண்டவாளத்தோட ஒரு பகுதின்னா, வாசிப்பு இன்னொன்றா இருக்கட்டும். வாசிப்பும் எழுத்தும் ஒன்றை ஒன்று ஈடு செய்யட்டும். அந்த இடையில இருக்கிற கட்டாய் போல தான் நாம். வாசிப்பு ஒரு பக்கம், எழுத்து ஒரு பக்கம். நாம் அதை ரெண்டையும் இணைத்து பிடிச்சிக்கிறோம். இப்போது இரண்டின் மூலமாகவும் நாம் மொழியை மேம்படுத்தி கொள்ள முடியும், நம்மை மேம்படுத்தி கொள்ள முடியும். உங்களுக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னா தப்பு கிடையாது, நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஆனால் ஏதாவது விதத்தில் முயற்சி செய்யுங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எழுத்துலாம் ரொம்ப முக்கியமானது. மொழியை குறித்து நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, செயலில் காட்டணும். காலம் மாறிக்கிட்டே இருக்குது. நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை, மனசில் ஏதாவது பிரச்சனைனா கூட டாக்டர்கிட்டையோ உளவியல் நிபுணர்கிட்டையோ நம்ம பேசணும். நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். எதுவுமே சொல்லாமல் உம்முன்னு இருந்தோம்னா யாராலையும் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. எல்லோரையும் நம்மளை தவறாக தான் புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் நான் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இப்போது என்னோடய வாழ்க்கையில் நான் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட பேச முயற்சி செஞ்சுருக்காங்க, என்னால் பேச முடியலை. ஏன்னா அதுக்கு வார்த்தைகள் இல்லை. அது ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளேருந்து தடுத்துக்கிட்டே இருந்திருக்கு இவ்வளோ நாள். அது என்னுடைய அகங்காரத்தின் ஒரு பகுதி தான். ஏன்னா அந்த உள்ளே இருக்கும் அந்த வலி, அந்த மென்மையான பகுதியை, என்னுடைய துக்கத்தை, இந்த அகங்காரத்தை கொண்டு நான் மறைச்சி வச்சுட்டே வாழ்த்து வந்திருக்கேன் இவ்வளோ நாளாக. ஸோ நான் செஞ்ச தவறுகளை நீங்களும் செய்யாதீங்க. ஒருவரிடமிருந்து கற்றுக்கொள்வதுங்கிறது நம்ம வாழ்க்கையை எளிதாக வாழ்வதற்கான வழிமுறை. சில தவறுகளை நாமளாக திருப்பி திருப்பி செஞ்சு தான் நம்ம கற்றுக்க முடியும். அதே சமயம் இன்னொருவர் செய்யும் தவறு நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா நாம் அதை செய்யும்போது கவனமாக இருப்போம். இதெல்லாமே ஒரு சொல்லவே முடியாது. சைக்கிள் ஓட்டினா கீழே விழுகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? கீழே விழுந்தால் தான் கற்றுக்க முடியும்போம். ஆனால் சொல்ல முடியுமா? கரெக்டாக 3வது நாளில் விழுகணும், 10வது நாளில் விழுகணும்லாம் சொல்ல முடியுமா? அது ஒவ்வொருவருக்கும் மாறும். சிரிக்கிறேன்னா நான் நிறைய விழுந்து கற்றுக்கிட்டது கிடையாது. அதனாலேயே ஒரு பந்தாவோ ஒரு கெத்தோடு இருப்பேன். ஒரு சமயம் அப்படி தான் கையை விட்டுட்டு போய், ஏன்னா நல்லா கற்றுக்கிட்டேன்னு சொல்லி தைரியத்தில் 2 கையை விட்டு ஓட்ட ட்ரை பண்ணி ரொம்ப கேவலமாக விழுந்தெல்லாம் அடிபட்டிருக்கேன். அதான் சொல்ல வரேன், நம்மளுக்கு அந்த அகங்காரம் ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு முட்டாள்தனமான துணிவை கொடுக்கும். அதெல்லாம் குழந்தைத்தனமானது. அகங்காரம்ங்கிறதே பார்த்திங்கன்னா அனாவசியமானது. ஆனால் அது இருக்கணும். அகங்காரம் இல்லாமல் ஒரு அடையாளம் கிடையாது. ஆனால் அகங்காரம் இறுகி போயிருக்க தேவை கிடையாது. நம்ம போர் வீரர் மாதிரி உருன்னே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போவுமே போர் வரும்போது போர் வீரனாக ஆகலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்றைக்காவது போரிட போகிறோமா? போரிடணும். ஆன்மீகம் என்பது போர் தான் ஒரு விதத்தில். ஆனால் அது நமக்குள் நாம் மேற்கொள்ளும் போர், நம்மை நாம் எதிர்கொள்ள வேண்டிய போர். அதுக்கு ஆயுதங்கள் தேவை கிடையாது, தைரியம்தான் வேணும். நம்ம யாரையும் வெற்றி கொள்ள தேவை கிடையாது, நம்மளோட இருப்பு போதும். நாம் அங்கே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே எவனும் பக்கத்தில் வரமாட்டான். அதுதான் உண்மையான வீரனுக்கு அடையாளம்.
கத்தி எடுத்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்மளும் இருக்கும் பயத்தை தான் காமிக்குது. ஒருவன் எவ்வளோ பெரிய ஆயுதத்தை வச்சுருக்காங்கிறது அவனுக்குள்ளே எவ்வளோ பெரிய பயம் இருக்குங்கிறத சுட்டி காட்டுது. உண்மையான வீரன் என்பவன் எதையுமே செய்ய தேவை கிடையாது. இதை பற்றி நான் வேறொரு காணொலியில் பேசியிருக்கேன். சண்டைக்கோழின்னு ஒரு தாவோ கதை இருக்குது, ஒரு அருமையான கதை. இப்போ நாம் நம்மளை கண்டடையும் போது நாம் முழுமை செய்து கொள்ளும்போது யாருமே நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் முன்னரே சொன்னது போல் ரிஷிகள்லாம் அதனால தான் தவத்தில் ஈடுபடும்போது இந்திரன் பெண்களை விட்டு அவங்கள மயக்க வைப்பான். ஏன்னா அவங்க முழுமையாக தன்னை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க கடவுளுக்கு இணை, அவங்கள யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு வேறு யாரும் தேவைப்படாது. இப்போ நாங்களும் அந்த இடத்துக்கு போக முடியும். அதற்கு முதல் அடி ஒப்பு கொடுப்பது. ஸோ இது எளிதாக இருக்காது. எதுக்கு ஒப்பு கொடுக்கணும், எவ்வளோ ஒப்பு கொடுக்கணும், எப்போ ஒப்பு கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு இதெல்லாம் உள்ளுணர்வு வழிகாட்டும். இதெல்லாம் நம்ம அகங்காரத்தை கொண்டு முடிவு செய்ய முடியாது. ஒரு நிம்மதியான உணர்வை உணர்றேன். ஏற்கனவே சொன்னது போல் இன்று வசந்தம் தொடங்குது, மார்ச் 21. ஜோதிடத்தின் அடிப்படையிலும் கிட்டத்தட்ட இன்று தான் ஒரு புது வருடம். சூரியன் மேஷம் ராசிக்குள்ளே நுழையுது. இப்போது இது அதான் முதல் ராசி. இப்போது மேலை நாட்டு ஜோதிடத்தின் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அது ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு நகர்ந்துக்கிட்டே போகும். இப்போது அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும். இப்போது அது விதை முளைக்கும் போதே அது எவ்வளோ பெருசாக வளரும், எப்போ பூக்கும், எப்போ காய்க்கும்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. இந்த கணம் முளைக்குது, அது மட்டும்தான் அதை விதை கவனிக்கணும். அதே போல் இந்த கணம் நாம் என்ன செய்கிறோம், எந்த அளவு நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கோன்னு நம்ம கவனித்தாலே போதும். வாழ்க்கை நம்மளை கைவிடாது, பிரபஞ்சம் நம்மளை கைவிடாது. நாம் கடலுக்குள்ளே இருக்கிற மீன்கள் போல தான். அந்த மீன் கீழே விழுந்தாலும் கடலுக்குள்ளே தான் இருக்கும், மேலே போனாலும் கடலுக்குள்ளே தான் இருக்கும். அதை போல தான் நாம் எங்கே கீழே விழுந்தாலும் சரி, எவ்வளோ உயரம் போனாலும் சரி, நம்ம கடவுளின் அரவணைப்புக்குள்ளே தான் இருப்போம். கடவுள் என்பதுங்கிறது அது ஒரு அன்பின் வடிவம். அதை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அதை உணர முடியும். நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா உடனே அந்த கணம் நம்ம கடவுள்கிட்ட இருக்கோன்னு சொல்லலாம். அம்மா மடினா கூட உருவம் வேண்டியது இருக்குது, ஓடி போய் மடியில் விழுக வேண்டியதாக இருக்குது. கடவுள்கிட்ட அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம இப்போது நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா இப்போது கடவுள் நம்மளை கையில் தூக்கிக்குவார். நாம் ஒப்பு கொடுக்காம வீம்பா நின்றுக்கிட்டு இருந்தோம்னா கடவுள் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருப்பார் இல்லையா? ஒரு பாறையும் கடலுக்குள்ளே தான் இருக்குது, ஒரு மீனும் கடலுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நாம் பாறையாக இருக்கோமா மீனாக இருக்கோமாங்கிறது நாம் முடிவு செய்ய வேண்டியது. ஸோ உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்குது. அதுதான் பாரதி அக்னி குஞ்சுன்னு சொன்னது அதைத்தான். அது அவர் வெந்து தணிந்தது காடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ட்ரமாட்டிக்கலாக பேசியிருப்பார். அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம எதுக்கு போய் இன்னொன்று எரிச்சிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழலாம், அவ்வளவுதான். அப்போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அக்னி குஞ்சு, அந்த அக்னி நம்ம உடலை இது வெம்மைப்படுத்தணும். உடல் வெம்மையாக இருக்குனாலே என்ன அர்த்தம்? உடல் ஆரோக்கியமாக இருக்குது, உயிராற்றல் ஒழுங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அன்புங்கிறது அந்த வெம்மை தான். நம்ம இன்னொருவரை அணைத்து கொள்கிறோம், இன்னொருவரை உணர்கிறோம் அப்படின்னா நாம் விரும்புவது அந்த இன்னொருடமிருந்து அந்த வெம்மையை, அந்த எனர்ஜியை. அது நமக்குள்ளே இருக்குது. இந்த சொற்கள் அதை தூண்டி தட்டி எழுப்ப முடியும். வாசிப்பும் அதற்கு உதவும், எழுத்தும் நம்மளுக்கு உதவும். வேறு வழிமுறைகளும் இருக்குது. என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்தி எந்த அளவு நமக்குள்ளே இருக்கிற அந்த அக்னி குஞ்சை நாம் தூண்டி எழுப்புகிறோம், நமக்குள் உறைந்திருக்கும் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோங்கிறது அது நாம் தான் முடிவு செய்யணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.